நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன். மே மாதம், இந்த மே மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்க போது 12 ராசி அன்பர்களுக்கும் மே மாதம் என்ன சொல்லுது? மெயினாக இந்த மே மாதம் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாலும் சனியும் செவ்வாயும் அந்த ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருப்பார்களே, ஆனால் அது ஒரு மிகப்பெரிய தோஷம் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரையிலும் அது தோஷம் மூல நூல்களில் கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி எப்பெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ அப்பெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம். நான் நிறைய ஜாதகங்களை நான் உதாரணமாக சொல்லுவேன். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கோ கஷ்டப்படுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு கட்டத்துக்கு மேலே வின் பண்ணக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அது மாறிவிடும். ஒரு யோகமான ஜாதகமாக அது மாறிடும். ஃபைட்டிங். சனி ஸ்லோ பிளானட்டு, செவ்வாய் ஃபாஸ்ட் பிளானட்டு. அதனால் இவங்க இவங்க எடுக்கிற வேகத்துக்கு கால நேரமும் ஜாதகமும் ஸ்பீடு கொடுக்காது. என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காலதாமதமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் அது நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தோணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம். ஆனால் பாருங்க அன்பர்களே, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை குருவுடைய வீட்டில் நடந்து இந்த மே மாதம் 26ஆம் தேதி முதல் குரு பயிற்சி நடந்து குருவும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க. செவ்வாய் வெளியில் வராரு. அப்போ இந்த மே மாதம் வான்மண்டலத்திலே ஆகாயத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. அது இந்த மே மாதம் நடக்குது. மெயினாக நமக்கு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவால் என்னெல்லாம் மாற்றம் வரப்போகுது, என்னெல்லாம் மாற்றம் நிகழப்போகுது. அதோட கூட சூரியன் உச்சமாகி முதல் 15 நாள் உச்சம் பெற்றிருக்க போகிறார். அப்புறம் வைகாசி பிறந்த உடனே ரிஷபத்தில் உட்கார போகிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிர பகவான், சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்போ பல பேருடைய தலையெழுத்துக்கள் மாறும். பலருடைய தலையெழுத்து மாறும். ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடம் மாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம். புதிய வாழ்க்கை ஆரம்பம். ஒரு இடத்துல முன்பின் தெரியாத இடத்தில் உங்கள் வாழ்க்கை தொடங்க போகுது. அப்போ இந்த மே மாசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பலரும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும். யாருக்கெல்லாம் பார்க்கலாம் வாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, மே மாதம் சார், இந்த மாசத்திலிருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த மே மாசத்திலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும். எந்த விஷயத்தை செய்தாலும் அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பணங்காசு வீடு தேடி வந்து சேரும். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வழிபாடுகள் அல்லது ஒரு சில பரிகாரங்கள், நியாயமான பரிகாரங்கள், உங்கள் ஜாதகப்படி நியாயமான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீண்ட நாள் பிரச்சனை கூட தவிடுபடியாகிடும். காணாமல் போயிடும். பிரச்சனை காணாமல் போயிடும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட நீண்ட நாள் பிரச்சனைகள் காணாமல் போகும். இமயத்தையே நீங்கள் தொடலாம். அந்த அளவுக்கு சொல்வதை செய்தால் ஒரு வழிபாட்டு தெய்வத்தை கடைபிடிக்கிறது, எல்லாம் அதிர்ஷ்ட தெய்வத்தை கண்டுபிடிச்சி அதை கடைபிடிக்கிறது, எளிமையான பரிகாரங்கள் செய்கிறது, இதையெல்லாம் நீங்கள் செய்வீர்களே ஆனால் இமயத்தை நீங்கள் தொடலாம். அந்த அளவுக்கு இது அலட்சியமாகிறதுக்காக இல்லை, ரொம்ப பொறுப்போடு சொல்கிறேன். ஏன்னா விருச்சிக ராசி என்பர்களே, தொடர்ந்து முயற்சி எடுத்து வரீங்க. எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை. ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம்,
அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக முடக்கம், ஒரு அடக்கி வைக்கிறது, ஒரு முடக்கி வைக்கிறது, எழுந்திருக்க முடியாமல் செய்கிறது, ஒரு கட்டு போடுறது, எதிரிகளுடைய தொந்தரவுகள், தொழில் முடக்கமாக இருக்கலாம், வேலை முடக்கமாக இருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான முடக்கம், அடக்குமுறைகள் அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். விருச்சக ராசி என்பவர்களே, இந்த மே மாதம் சிறப்பாக உள்ளது. இது வளர்ச்சிக்கான மாதம். ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சாமி? சார், உங்கள் ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறார். சனி செவ்வாய் சேர்க்க எதிரி எப்பேற்பட்டவனாக இருந்தாலும், அது கடன் கொடுத்தவனாக இருக்கலாம், கடன் வாங்கினவனாக இருக்கலாம், மிரட்டக்கூடியவனாக இருக்கலாம், அதிகாரம் மிக்கவனாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளவு பெரிய சிக்கலாக போய் மாட்டியிருக்கலாம். ஒரு 6 கோடி ரூபாய், ஒரு பெரிய அரசியல் தலைவர், பெரிய தலைவர் போஸ்டிங், ஒரு 6 கோடி ரூபாய் சிக்கலாக போய் மாட்டிக்கிட்டாங்க. வாராகி காப்பாற்றி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அதிர்ஷ்டத்தை கொடுத்தா வாராகி. இன்னி வரலும் நம்ம அவங்கள்ட்ட போய் நின்னது கிடையாது. அப்போ வாராகி அதிர்ஷ்டத்தை கொடுத்தா, வாழ வைத்தால் வாராகி. அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய அதிகாரம், உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கக்கூடிய மாதம். குடும்பத்திலையா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்க போறாரு செவ்வாய் பகவான். உங்க எதிரிகளை தெறிக்க விட போகக்கூடிய மாதம். எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கடன் வாங்கினதால வந்த தொந்தரவுகளாக இருக்கலாம், புரியுதா? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சொத்து பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், இடப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வாழ வைப்பால் வாராகி. நல்ல நேரம் வந்து போச்சு. இனி எல்லாம் சுகமே. ஒரு சிறை தண்டனையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜெயில் யோகமாக இருக்கலாம், இல்லை ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வம்பு வழக்காக இருக்கலாம். மெயினாக தொழில் பிரச்சனைகள் அல்லது பணங்காசு ஏமாறுறது, பணங்காசு கொடுத்து போய் சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்போ எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம். விருச்சக ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் ஆரம்பம். இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களே சாமி, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அம்பாள் இருக்கா, வாராகி இருக்கா கூட, வார்த்தை ஜெயிக்கும். நல்லது நடக்க போகுது. வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னாக்கா, கிரக அமைப்புகள். அப்போ இதை மீறி எனக்கு நல்லது நடக்கலன்னு சொன்னால், அப்போ உங்கள் ஜாதகத்தில் தான் பிரச்சனை. அப்போ அதற்குரிய தெய்வம், அதற்குரிய வழிபாடு, அதற்குரிய பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளர்கள் தான். உங்கள் பிரச்சனையும் காணாமல் போகும். அப்போ விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நேரம் ஆரம்பம் மே மாதம் முதல்.